பொருளாதாரம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதுல சம்பந்தப்பட்டதால இன்னைக்கு மிக அமைதியாக இன்றைக்கு நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை மூடினது மட்டும் இல்ல, இன்னைக்கு பர்மனண்டாவே அதை க்ளோஷர் ஆர்டர் கொடுத்து கம்ப்ளீட்டா மூடி இருக்கு. இப்ப இங்க பேசின மரியாதைக்குரிய மன்ற உறுப்பினர்கள் ஒரு சில கருத்துக்களை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய வேல்முருகன் கடலூர்ல சிப்காட்ல அனுமதி இல்லாமல் இந்த கெமிக்கல் நிறுவனங்கள் தயாரிக்கப்படுகிறதுன்னு சொன்னாரு. நிச்சயமா மாசு கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சரோடும் பேசி அந்த துறை அலுவலர்கள் நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அலுவலர்களை அனுப்பி கடலூர்ல இருக்கிற எந்த ரசாயனம் பொருள் உற்பத்தி செய்கிற அந்த நிறுவனங்களா இருந்தாலும் அது லைசன்ஸ் இல்லாம இயங்குதுன்னாரு. உரிமம் இல்லாத எந்த நிறுவனமாக இருந்தாலும் அதை யார் நடத்தினாலும் 2-3 நாட்களில் நடவடிக்கை எடுத்து அதை உடனடியாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் அவருடைய கவனத்திற்கும் அந்த மாதிரி யாராவது உரிமம் இல்லாமல் கம்பெனி நடத்துறாங்கன்னு தெரிஞ்சா தகவலை நீங்கள் ரகசியமாக சொன்னால் அந்த ரகசியம் பாதுகாக்கப்படும். நாங்கள் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அந்த மாதிரி பெருமதிப்புக்குரிய ஹசன் மௌலானா பேசும்போது சொன்னாங்க, இது ஆய்வு பண்ணணும்னாங்க. தொடர் ஆய்வுகள் மேற்கொண்ட காரணத்தினால்தான் இது இன்னைக்கு. அதாவது ஒரு பேட்ச் ஒரு நாளைக்கு 126 வகையான மருந்துன்னா ஒரு பேட்ச் 1 மணி நேரத்தில் ஒரு பேட்ச் வெளியில போகும். அந்த மாதிரி இப்ப 397 நிறுவனங்கள்லயும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேட்ச் மருந்து ஒரு மாசத்துக்கு தயாராகி போயினே இருக்கும். அதுல இப்ப இருக்கிற ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இங்க பேசும்போது கூட சொன்னாங்க காலி பணியிடங்கள் இருக்குன்னாங்க. ஆனா காலி பணியிடங்கள் கொஞ்சம் கூட இருக்கவே கூடாதுங்கிறதுல மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதியா இருக்கிறதோட விளைவு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் தொடர்ந்து காலி பணியிடங்கள் நிரப்பும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மருந்து கட்டுப்பாட்டு துறைக்கு என்று இருப்பது 2 துணை இயக்குநர்கள், 2 பேருமே பணியில் இருக்கிறாங்க. உதவி இயக்குநர்கள் 26 பேர், அதுல 24 பேர் பணியில் இருக்கிறாங்க. முதுநிலை மருந்து ஆய்வாளர்கள் 14 பேர் இருக்கணும், 14 பேர் டியூட்டியில் இருக்கிறாங்க. மருந்து ஆய்வாளர்கள் 146 பேர் இருக்கணும், 137 பேர் இருக்கிறாங்க. 9 பேர் சமீபத்தில் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு பதிலாக உடனடியாக போடப்படும். இந்த மாதிரி ஒட்டுமொத்த மருந்து அந்த பணியிடங்களை பொறுத்தவரை அந்த துறையில் 191 178 பணியிடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 1-2 ரிட்டையர்ட் ஆவது அந்த மாதிரியா இருக்கிறதெல்லாம் உடனுக்குடன் அது செய்யப்படவிருக்கிறது. அப்புறம் ஈஸ்வரன் பேசும்போது சொன்னாரு, இதுக்கான அந்த மருந்து ரசாயனங்களை அது ஒட்டுமொத்தமா பெரிய டின்ல வாங்குறது, லூசா வாங்குறதால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் சொன்னாரு. அதையும் கருத்தில் கொண்டு இன்றைக்கு இந்த துறையின் சார்பில் மருந்து கட்டுப்பாட்டு துறை மேற்கொண்டு வருகிற நடவடிக்கைகளின் தொடர்ச்சியா ஸ்ரீசன் பார்மசிட்டிக்கல் என்ற நிறுவனத்தில் இந்த புரோபிலின் கிளைகால் என்ற மூலப்பொருளை விற்பனை செய்த விற்பனையாளர்கள் மீதும் இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். எப்படி நீ லூசா கொடுத்த அப்படிங்கறதுல அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த முயற்சி